Hi students, இன்னைக்கு நம்ம class 12 maths ordinary differential equation chapterல exercise 10.5ல 4th sumல first ரெண்டு subdivision sum பார்ப்போம் இந்த வீடியோல. Solve the following differential equationsனு கொடுத்திருக்காங்க. First subdivision பார்க்கலாம். First என்ன கொடுத்திருக்காங்க? Given dy by dx. First subdivision first பார்ப்போம். Given dy by dx is equal to root of இது தனித்தனியாக எழுதிக்குவோம். ரூட்டில் இருக்கு இல்லையா, மேலே நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக எழுதிக்கிறேன் நான். 1 minus y square by root of 1 minus x square. ஓகேவா? இப்போ இது வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் இருக்குது. ஸோ ஒய்ன்னு இருக்கிறதெல்லாம் ஒரு சைடும் எக்ஸ்ன்னு இருக்கிறதெல்லாம் ஒரு சைடும் நம்ம வந்து கொண்டு போயிடலாம். dy by dx. ஸோ அப்போ dy by root of 1 minus y square. அதே மாதிரி இந்த dx அங்கே கொண்டு போயிடுறேன். இப்போ dx by 1 minus x square root of 1 minus x square. இப்போ ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்டகிரேட்டிங் on both sides. Integrating on both sides. அப்போ dy by root of 1 minus y square is equal to dx by root of 1 minus x square. ஓகேவா? இப்போ இது பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு. இன்டகிரேஷன் ஃபார்முலாஸ் வந்து நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். இன்டகிரேஷன் ஃபார்முலாஸ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து இது வந்து ஈஸியாக போட்டுடலாம். இப்போ ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர்னால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் அது இன்டகிரேட் பண்ணும்போது dy by root of 1 minus y ஸ்கொயர்னால் அதோட ஃபார்முலா வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் y is equal to இது வந்து sin inverse of x plus c. ஓகேவா? ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக போட்டலாம். ஸோ அந்த ஃபார்முலா லிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை பாருங்கள். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் y dx plus 1 plus x square tan inverse of x dy is equal to 0ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இப்போ நான் இதை வந்து எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன்? வேரியபிள் அண்ட் செப்பரபிள் மெத்தடில் தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ வேரியபிள் அண்ட் செப்பரபிள்னால் எக்ஸ்ன்னு இருக்கிறதெல்லாம் எக்ஸு டிஎக்ஸ்ன்னு இருக்கிறதெல்லாம் ஒரு சைட் பண்ணணும், ஒய் டிஒய்ன்னு இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு சைட் பண்ணணும். ஸோ செப்பரேட் பண்ணிக்க போகிறோம் நம்ம. அப்போ பார்க்கும்போது இது இந்த பக்கம் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இதை 1 plus x square tan inverse of x dy இதை நான் அந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன், மைனஸ் y dx. ஓகேவா? இப்போ dyக்கு கீழே இந்த ஒய்யை கொண்டு வந்துடுவோம், எக்ஸுக்கு கீழே இதை கொண்டு போயிடுவோம். அப்போ dy by y மைனஸ் அங்கேயே இருக்கட்டும், மைனஸ் dx by 1 plus x square tan inverse of x. ஸோ இப்போ இது இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். லெவன்த் ஸ்டாண்டர்டில் இன்டகிரேஷன் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போவும் ஒன்றும் உங்களுக்கு லேட்டில் நீங்கள் வந்து இன்டகிரேஷன் ஃபார்முலாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பாருங்கள். இன்டகிரேட் பண்ணணும். dx by 1 plus x square into tan inverse of x. ஓகேவா? இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு தெரியும் லாக் ஒய்ன்னு வந்துடும், நமக்கு தெரியும். பட் இதை பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ண போகிறோம். நான் அது வந்து இங்கே பக்கத்தில் போடுறேன் உங்களுக்கு. ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தடு ஃபஸ்ட்டு let u is equal to tan inverse of xன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் இங்கே. ஓகே, டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன ஆகும், du by dx வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸோட தான் பண்ண போகிறேன். ஸோ tan inverse of xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1 by
1 plus x square. ஓகேவா? அப்போ du is equal to இந்த dx அங்கே கொண்டு போய்ட்றேன் நான். dx by 1 plus x square. ஓகேவா? ஸோ இப்போது duக்கு நமக்கு வேல்யூ தெரியும், அதை வந்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ dy by அது அப்படியே இருக்கட்டும். dy by y is equal to மைனஸ் அப்படியே இருக்குது. இந்த dx by 1 plus x ஸ்கொயருக்கு பதிலாக இதுக்கு பதிலாக அப்படியே நான் வந்து என்ன பண்ணுறேன், duன்னு போட்டுறேன். பை இது tan inverse of x என்ன எடுத்துருக்கோம், நம்ம uன்னு எடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ அது uன்னு போட்டுறேன். இப்போ ஈஸியாக இன்டகிரேட் பண்ணலாமா நம்ம? ஸோ இதை இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு, log y is equal to minus log u plus log c. எல்லாமே லாகில் இருக்கிறதால இதையும் நான் வந்து log cன்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த லாகில் நம்ம இது பண்ணணும் இல்லையா, ஸோ இந்த log uவை நான் வந்து இங்கே கொண்டு வந்துடுறேன். இதை அந்த பக்கம் எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிடுவோம். log y is equal to minus log u plus log c. இப்போ இந்த log uவை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். log y plus log u is equal to log c. இப்போ ரெண்டும் அடிஷனில் இருக்கு இல்லையா, அப்போ அடிஷனில் என்ன ஆகும் நமக்கு, log of மல்டிப்ளிகேஷனில் வரும் இல்லையா, log uy is equal to log c. ஆர் ரெண்டு பக்கமும் log கேன்சல் பண்ணிட்டோம்னா uy is equal to c. இப்போ நம்ம வந்து யூக்கு பதிலாக என்ன போடணும், tan inverse of xன்னு போடணும். ஸோ அப்போ y tan inverse of x is equal to c. பிகாஸ் ஏன்னா u is equal to tan inverse of xன்னு நம்ம எடுத்துருக்குறோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். யூக்கு பதிலாக அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். y tan inverse of x is equal to c. இதுதான் இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.